வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் கந்தரோடை விகாரை பெயர் பலகை அகற்றம். பிரதமர் மீது நடத்தப்படும் தனிநபர் மற்றும் பாலன அடிப்படையிலான தாக்குதல்களை கடுமையாக கண்டித்த ரஜீவன் எம்பி. டித்வா சூறாவளியால் சொத்துக்கள் சேதமடைந்த மக்களுக்காக காணி ஒன்றை வழங்கிய தேரர். உள்ளூராட்சி சபை ஊழல்கள், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மௌனம். கீப்பா பிளவு காணி விடுவிப்பு விவகாரத்தில் பொய்யுரைத்த இராணுவம், ஜனாதிபதி முன்னிலையில் உண்மையை உடைத்த ரவிகரன் எம்பி. ஜெர்மனியுடன் இலங்கை கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்காவிடமிருந்து 10 ஹெலிகாப்டர்கள். இலங்கை தமிழரசு கட்சியில் தான் இருக்கின்றேன், அரியநேத்திரன் பகிரங்க அறிவிப்பு. சீரற்ற காலநிலை, நைனா தீவுக்கான படகு சேவைகள் நிறுத்தம். மக்கள் பீதியடைய வேண்டாம், யாழ்ப்பாணம் தயார் நிலையில், யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் தெரிவிப்பு. யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் தலைமையில் கச்சதீவு திருவிழா முன்னாயத்த கூட்டம். கரணிக்கு எதிரான பிரேரணையில் 50க்கு மேற்பட்டோர் கையொப்பம், நாளை சபாநாயகரிடம் கையளிக்க தீர்மானம். பிரதி பாதுகாப்பு அமைச்சருடன் இந்திய இராணுவ தளபதி பேச்சு, பாதுகாப்பு உறவு குறித்து ஆராய்வு. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 10 ஹெலிகாப்டர்கள் இலங்கை விமானப்படைக்கு அன்பளிப்பாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த 10 ஹெலிகாப்டர்களும் இம்மாதத்தின் ஆரம்பத்தில் இலங்கையை வந்தடையும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான பெல் 200 ரேஞ்சர் ரக ஹெலிகாப்டர்களே இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்படவுள்ளது. டிட்வா பேரிடரின் போது தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஹெலிகாப்டர்கள் மிகவும் உதவியது. இந்த 10 ஹெலிகாப்டர்களும் இலங்கை விமானப்படையையும் விமானிகளுக்கான பயிற்சிகளையும் மேம்படுத்த உதவும் எனவும் நம்பப்படுகிறது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் குறிப்பிட்டுள்ளார். டித்வா சூறாவளியினால் சொத்துக்கள் சேதமடைந்த மக்களுக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு இணைந்த வகையில் சியம்பலாப்பட்டிய ஜட்டகொட ஜடகலன ரஜமகா விகாராதிபதி சமாதான நீதவான் தேசிய மனித உரிமைகள் பணிப்பாளர் சாசன கீர்த்தி ஸ்ரீ சத்தர்ம விசாரதவன மாபிகந்த ரதனபால தேரரினால் காணி நன்கொடியாக வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தேரருக்கு சொந்தமான கலிகமுவ பிரதேச செயலக பிரிவின் சியம்பலாப்பட்டிய பகுதியில் அமைந்துள்ள 10 ஏக்கர் தனியார் காணி இவ்வாறு நன்கொடியாக வழங்கப்பட்டதுடன் அதற்கான ஆவணங்கள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசனத் குமாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டன. டித்வா சூறாவளியினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாகவும் அதன்படி காணிகளை நன்கொடையாக வழங்க விரும்புவோர் www.rebuildingsrilanka.government.lk என்ற இணையதளத்தில் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமத்திற்கு பிரதேச சபையினால் கந்தரோடை பகுதியில் விகாரைகள் அமைந்துள்ளதாக கூறப்படும் பகுதிகள் கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து கந்தரோடை விகாரை என நாட்டப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் சுன்னாகன் சந்தைக்கருகில் தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றினால் கந்தரோடி விகாரை என திசைகாட்டும் பெயர் பலகை நாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கந்தரோடி விகாரைகள் அமைய பெற்றுள்ளதாக கூறப்படும் புராதன இடத்தினை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என பிரதேச சபையினால் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதனையடுத்து வீதிகளில் கந்தரோடி விகாரை என திசைகாட்டும் பெயர் பலகைகளை அகற்றும் செயற்பாட்டை பிரதேச சபை முன்னெடுத்துள்ளது. அந்த வகையில் சுன்னாகம் பகுதியில் நாட்டப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த பகுதியில் காணப்படும் சந்தை கட்டடம் ஒல்லாந்தர் காலத்துக்கு உரியதாகும். அதன் சிறப்புகள் தொடர்பில் மும்மொழிகளிலும் எழுதிய கல்வெட்டு அப்பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மீது நடத்தப்படும் தனிநபர் மற்றும் பாலின அடிப்படையிலான தாக்குதல்களை கடுமையாக கண்டிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவரது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலேயே இந்த கண்டனத்தினை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அரசாங்கம் அண்மையில் இடம்பெற்ற தரம் 6 பாடப்புத்தகத்தில் ஒரு தவறு குறித்து பொறுப்புடன் ஒப்புக்கொண்டு அதனை விசாரிக்க காவல்துறை விசாரணை நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. இது ஒரு பொறுப்பான ஆட்சியின் அடையாளமாகும். அந்த வகையில் இந்த நடவடிக்கையை ஒரு நேர்மறையான முன்னேற்றமாகவே நான் பார்க்கின்றேன். அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் மீது தனிநபர் ரீதியாகவும்
அவமதிப்பான மொழிகளிலும் குறிப்பாக அவரது பாலினம் மற்றும் தனிப்பட்ட அடையாளத்தை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை தெளிவாக கூற விரும்புகின்றேன். அரசியல் விமர்சனம் என்பது அரசின் கொள்கைகள், தீர்மானங்கள் மற்றும் நிர்வாக செயற்பாடுகள் தொடர்பாக இருக்க வேண்டும். தனிநபர்களை இழிவுபடுத்தும், அவமதிக்கும் அல்லது மரியாதையை சிதைக்கும் வகையிலான தாக்குதல்கள் ஜனநாயக அரசியல் பண்பாட்டுக்கே எதிரானவை. எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் இவ்வாறான தாக்குதல்களை தங்களின் முக்கிய அரசியல் நோக்கமாக மாற்றிக்கொண்டிருப்பது மிகுந்த கவலைக்குரியது. குறிப்பாக பிரதமரை அவமதிக்கும் வகையில் அவரது பாலியல் அடையாளம் தொடர்பாக பொய்யான கீழ்த்தரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது அரசியல் நாகரிகத்தின் வீழ்ச்சியையே வெளிப்படுத்துகிறது. இத்தகைய அரசியல் கலாச்சாரத்தை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன். அதனை தீவிரமாக கண்டிக்கின்றேன். பிரதமர் டாக்டர் கரணி அமரசூரி அவர்களை நான் எப்போதும் மதிக்கின்றேன். அவர் ஒரு பெண் என்பதற்காகவோ அல்லது அவரது தனிப்பட்ட அடையாளங்களை பற்றி ஊகங்கள் உருவாக்குவதற்காகவோ அவமதிக்கப்படக்கூடாது. நாங்கள் எப்போதும் மரியாதை, சமத்துவம், மனித கண்ணியம் மற்றும் நாகரிக அரசியல் பண்பாட்டிற்காக உறுதியாக நிற்போம். ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவை மரியாதையுடனும் பொறுப்புடனும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நபர் தாக்குதல்களும் வெறுப்பு பேச்சும் எந்தவொரு அரசியல் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்காது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழலை இல்லாதொழிப்போம், ஊழல் மோசடிக்காரர்களை கைது செய்வோம் என்று கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உள்ளூராட்சி சபைகளில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்கள் குறித்து கண்டுகொள்வதில்லை. எனவே தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவம் செய்யும் உறுப்பினர்களும் ஊழலுக்கு துணை போகின்றனரா என கொட்டக்கலை பிரதேச சபையின் மலையக மக்கள் முன்னணி உறுப்பினர் விஸ்வநாதன் புஷ்பா கேள்வி எழுப்பியுள்ளார். கொட்டக்கலை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு 7ஆம் தேதி புதன்கிழமை தவிசாளர் ராஜமணி பிரசாந்த் தலைமையில் இடம்பெற்ற போது உரையாற்றிய உறுப்பினர் விஸ்வநாதன் புஷ்பா கொட்டக்கலை மைதானத்துக்கு மின் விளக்குகள் பூட்டப்பட்டு பின்பு கலற்றப்பட்டமை குறித்து பல தடவைகள் கேள்வி எழுப்பியும் பதில்கள் இல்லை. ட்ரஸ்ட் நிறுவனம் வழங்கிய 78 லட்சம் ரூபாய்க்கு என்ன நடந்தது? இது குறித்து பொறுப்பான பதில்களை தவிசாளர் வழங்கவில்லை. மேலும் ஊழல்காரர்களை கண்டுபிடிப்போம் என்று கூறிக்கொள்ளும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இங்கு உப தவிசாளராக இருக்கின்றார். அவர்களும் இது குறித்து கண்டுகொள்ளாமல் இருப்பதானது அவர்களும் ஊழலுக்கு துணை போகின்றனரா என்ற சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது என்றார். இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் மேற்படி மின்விளக்கு பொருத்தும் பணியை முன்னெடுத்த ஒப்பந்தக்காரர்களுக்கு பல தடவைகள் கூறியும் அது குறித்து அக்கறை செலுத்தாமல் இருக்கின்றனர். எனவே ரஸ்ட் நிறுவனத்துக்கும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கும் இது குறித்து கடிதம் அனுப்ப முடிவு செய்துள்ளோம். இதற்கு பதிலளித்த பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவம் செய்யும் உபதவிசாளர் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். முல்லைத்தீவுக்கு பாப்புலவில் தமிழ் மக்களுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுவிக்கப்படாத காணிகளுக்கு பதிலீட்டு காணிகள் வழங்கப்பட்டதுடன் வீடுகளும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ அதிகாரிகளால் ஜனாதிபதியிடம் பொய்யான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த நிலையில் இராணுவத்தின் குறித்த பொய்யான தகவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேப்பாப்புலவில் 55 பேருக்குரிய 59.5 ஏக்கர் காணிகளும் 4 பேருக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளுமாக மொத்தம் 51 பேருக்குரிய 159.5 ஏக்கர் காணிகளை இராணுவத்தினர் கேப்பாப்புலவில் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் புதன்கிழமை பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பு செய்யும் செயல்முறை தொடர்பாக ஜெர்மனிக்கும் இலங்கைக்கும் இடையே இருதரப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட கடன் தொகை சுமார் 188 மில்லியன் யூரோக்கள் என்று நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது ஜெர்மனிக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான மற்றும் நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்தும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து என்னை இடைநிறுத்தியதற்கான எந்த கடிதமும் எனக்கு கிடைக்கவில்லை எனவும் நான் இலங்கை தமிழரசு கட்சியில் தொடர்ந்தும் இருக்கின்றேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவன்னா அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். ஆனால் எனக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக கட்சியின் பதில் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடக பரப்பிலே சொல்கின்றார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்ட போது என்னிடம் விளக்கம் கோரப்பட்ட நிலையில் விளக்கு கடிதம் வழங்கியும் அதற்கான பதில் இதுவரை கிடைக்கவில்லை. இணைந்த வடக்கு கிழக்கில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்காக எவ்வாறு செயற்பட வேண்டுமோ அவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நைனாதீவு குறிகட்டுவான் இடையேயான தனியார் படகு சேவை இன்றைய தினம் இடைநிறுத்தப்படும் என நைனாதீவு தனியார் படகு உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர்.
சீரற்ற காலநிலை காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவித்தலுக்கு அமைய குறித்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இவ்வறிவித்தலை ஏற்றுக்கொண்டு பயணிகளை செயற்படுமாறு அந்த சங்கத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை கடல் மற்றும் கடற்தொழிலாளர் சமூகத்தினர் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை தீவை சுற்றியுள்ள ஆழ்கடல் மற்றும் ஒதுங்கிய கடல் பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் அனைத்து முகாமைத்துவ பிரிவு என்பன எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதனால் யாழ்ப்பாணத்தின் தீவகத்துக்கான படகு போக்குவரத்து சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நாங்கள் கடலிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை காலநிலை மாற்றம் காரணமாக நாங்கள் முன்கூட்டிய பாதுகாப்பு செயற்பாடுகளுடைய தன்மைகளை கருதி இன்றைய தினம் நெடுந்தீவு மற்றும் நயினாதீவுக்கான கடற்போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அடுத்த கட்ட நிலவரத்தினை பார்த்து நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியா தேவாலய வருடாந்த திருவிழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், கூடாரங்கள், உணவு வசதிகள், பாதுகாப்பு, சுகாதார தேவைகள், மலசலக்கூட வசதிகள், குடிநீர் தேவைகள், பாதுகாப்பு, ஒலி வசதிகள், கடல் மற்றும் தரை போக்குவரத்து ஒழுங்குகள், தனியார் கடற்போக்குவரத்து, படகுகளின் கட்டண நிர்ணயம், கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டன. மேற்படி கூட்டத்தில் பின்வரும் விடயங்கள் பிரதானமாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இலங்கையைச் சேர்ந்த 4000 யாத்திரிகர்களும் இந்தியாவைச் சேர்ந்த 4000 யாத்திரிகளுக்கும் என 8000 யாத்திரிகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களுக்கான வசதிகளை மேற்கொள்ளுதல், குறிகட்டுவானில் இருந்து கச்சதீவுக்கு படகு சேவைக்கான ஒரு வழி கட்டணமாக ரூபாய் 1200 அறவிடுவது எனவும், நெடுந்தீவிலிருந்து கச்சதீவுக்கான ஒரு வழி கட்டணமாக 1000 அறவிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் குறிகட்டுவானில் இருந்து 46 தனியார் படகுகள் சேவையில் ஈடுபடும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் 27ஆம் தேதி காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் புறப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு 28ஆம் தேதி காலை உணவு இலவசமாக வழங்குவதும் தீர்மானிக்கப்பட்டது. கடற்படையினரின் ஒழுங்கமைப்பில் கச்சதீவில் ஒரு ஆம்புலன்ஸ் படகும், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களின் ஒழுங்கமைப்பில் 2 ஆம்புலன்ஸ் வண்டிகளும் குறிகட்டு வானிலும் தயார் நிலையில் இருக்கும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தினுடைய உயர் திருவிழா இவரிடம் பிப்ரவரி மாதம் 27ஆம் 28ஆம் தேதிகளிலே நடைபெறுவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அதற்குரிய கலந்துரையாடல் இன்றைய தினம் நடைபெற்றது. இன்றைய கலந்துரையாடலே இந்திய துணை தூதரத்தினுடைய அதிகாரி மற்றும் யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர், வடபிராந்திய கட்டளை தளபதி உட்பட இந்த திருவிழா தொடர்பாக கடமையாற்றுகின்ற அனைத்து திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இன்றைய கலந்துரையாடலே கலந்து கொண்டார்கள். இன்றைய கலந்துரையாடலே இந்த கச்சதீவு உயர் திருவிழா தொடர்பாக பல்வேறுபட்ட தீர்மானங்களும் எடுக்கப்பட்டு அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஊடகங்களுக்கு அறிவிப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைய இந்த கச்சதீவு உயர் திருவிழா தொடர்பான கலந்துரையாடலே போக்குவரத்து தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து இலங்கையிலிருந்து செல்லுகின்ற பக்தர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகளும், அதே வேளையிலே நெடுந்தீவு பிரதேசங்களிலிருந்து செல்வதற்கான ஒழுங்குகளும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையினுடைய எப்பாகத்திலுமிருந்து கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கருதி தங்களுக்கு அருகிலுள்ள கடற்படை முகாம்களிலே தங்களுடைய விவரங்களை பதிந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே இன்றைய இந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட 8000 பக்தர்கள், இலங்கையிலிருந்து 4000 பக்தர்களும் இந்தியாவிலிருந்து 8000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. கடந்த வருடம் எங்களுடைய புள்ளிவிவரங்கள் அடிப்படையிலே 7464 பக்தர்கள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறாக புள்ளிவிவரங்கள் அறிக்கையிட்டிருக்கின்றன. ஆகவே இம்முறையும் கிட்டத்தட்ட 8000 பேர் அங்கே கச்சதீவிலே ஒன்று கூடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதற்கு தக்க வகையிலே கடற்படையினர் அதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகளாக கச்சதீவு அந்த புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய அந்த பிரதேசத்தை
சுத்தப்படுத்துகின்ற பணிகளை ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றார்கள். அங்கு கூடுகின்ற பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதாக இன்றைய கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அங்கு நீர் விநியோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு, அதே வேளையிலே அங்கே வருகின்ற பக்தர்களுக்குரிய மலசல கூட வசதிகள் செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. கடந்த வருடங்களிலே ஒரு சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்திய போதும் அங்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதை நாங்கள் அவதானித்திருந்தோம். அதிலே எடுக்க வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இம்முறை, அதாவது பயணிகளை கச்சதீவு திருவிழா முடிவடைந்த பின்னர் பயணிகள் மீள யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற போது அங்கே ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதை தவிர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே வருகின்ற பக்தர்கள் இந்த நிலைமைகளை அனுசரித்து அதற்கு ஏற்ற வகையிலே சரியான முறையிலே நடந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதே வேளையிலே நாங்கள் இம்முறை 27ஆம் திகதி இரவு உணவு அவர்களுக்கு கடந்த வருடம் நாங்கள் இரவு உணவை வழங்கியிருந்தோம். அங்கு வந்திருந்த பலரும் அந்த உணவுகளை உண்ணாமல் அவை வீணடிக்கப்பட்டிருந்தது நாங்கள் அறிந்திருந்தோம். அந்த வகையிலே நாங்கள் இம்முறை வருகின்ற பயணிகளுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு 28ஆம் திகதி காலை உணவை வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 27ஆம் திகதி இரவு உணவு வழங்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே நாங்கள் கடற்படையுடன் தொடர்பு கொண்டு இது விடயமாக கைத்தபோது இந்தியாவிலிருந்து வருகின்ற பக்தர்கள் அங்கிருந்து தங்களுக்குரிய உணவுப் பொருட்களை எடுத்து வரக்கூடிய அனுமதியை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பக்தர்கள் தங்களுக்குரிய அந்த 27ஆம் தேதி இரவு உணவை எடுத்து வரக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல் இலங்கையினுடைய பல பாகங்களிலிருந்து வருபவர்கள் தங்களுக்கு தேவையான இரவு உணவினை 27ஆம் தேதி இரவுக்குரிய உணவினை எடுத்து வருமாறு நாங்கள் அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் 28ஆம் தேதிக்குரிய காலை உணவு அங்கே வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அங்கு தங்கி நிற்கின்ற கடமையாற்றுகின்ற ஏனைய உத்தியோகத்தர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு 28ஆம் தேதிக்குரிய மதிய உணவையும் வழங்குவதற்குரிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கு வருகின்ற அடியவர்கள் இதனை ஒரு வழிபாட்டு தலமாக பயன்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு சுற்றுலா சார்ந்த செயற்பாடாகவோ அல்லது அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கான செயற்பாடாகவோ மேற்கொள்ள வேண்டாம் எனவும், அதே வேளையிலே அவர்கள் அடியவர்களாக பக்தர்களாக அங்கே வந்து கூடி அந்த புனித அந்தோனியாருடைய அருளாசியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இன்றைய கலந்துரையாடல் பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. அதே வேளையிலே போக்குவரத்திற்கான ஒரு வழி கட்டணமாக குறுகட்டுமானிலிருந்து ஒரு வழி கட்டணமாக 1200 ரூபாய் ஒரு பயனாளிக்கு அறவிடுவதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே நெடுந்தீவிலிருந்து செல்வதாக இருந்தால் 1000 ரூபாய் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே பஸ் போக்குவரத்து தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து அதிகாலை 4 மணிக்கு யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலிருந்து தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து பேருந்துகள் புறப்படும். அதே வேளையிலே நண்பகல் 27ஆம் தேதி நண்பகல் 1 மணி வரையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றன. அதே வேளையிலே பிற்பகல் 2 மணியுடன் கச்சதீவுக்கான போக்குவரத்து செயற்பாடுகள் கப்பல் மூலமான படகு மூலமான போக்குவரத்துகள் குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து 27ஆம் திகதி 2 மணியுடன் நிறுத்தப்படுவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே குறுகட்டுவான் இறங்குதுறையிலே நாங்கள் வேலணை பிரதேச செயலகம் மற்றும் வேலணை பிரதேச சபையினுடைய ஏற்பாட்டிலே அங்கு பயணிகளுக்கான ஒழுங்கு முறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இங்கே பக்தர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அல்லது கடற்பிரயாணங்களுக்கு மத்தியிலே செல்லுகின்ற பக்தர்கள் இந்த செயற்பாடுகளோடு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அதே வேளையிலே சுகாதாரத்துறை சார்ந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்திய பணியோடு தொடர்பட்டவர்களையும் நாங்கள் காலையிலே 27ஆம் தேதி அதிகாலையிலே 4 மணிக்கு அவர்களை குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல் அங்கு வேண்டப்படுகின்ற ஏனைய வசதிகள் கடற்படையினர் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குடிநீர் தாங்கிகள் மற்றது நீர் பவுசர்கள் உட்பட பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளை மேற்கொள்வதாக கேட்டிருக்கின்றார்கள். அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதேபோல் சுங்கம் சார்ந்த செயற்பாடுகளை சுங்கத்திணைக்களம் மேற்கொள்வதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளையும் பல்நோக்கூட்டுற சங்கமும் அதற்குரிய தேவைப்பாடுகளையும் வழங்குவதற்குரிய செயற்பாடுகளை முன்வந்திருக்கின்றது. ஆகவே நினைக்கின்றேன் அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக நாங்கள்
அடுத்த ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிப்போம். ஆகவே அந்த வகையிலே பொதுமக்கள் கச்சதீவு புனித அந்தோரியாருடைய அருளாசியை பெற இருக்கின்ற அடியவர்கள் எங்களுடைய இந்த பணிகளோடு ஒத்துழைத்து தங்களுடைய இந்த வழிபாட்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அன்போடும் வினயத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவுக்கு எதிராக கொண்டு வரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் இதுவரை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சுமார் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளனர் என்று எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். அதில் மேலும் பல உறுப்பினர்கள் கையொப்பமிடவுள்ளனர் என்றும் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த கையொப்பமிடல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. இந்த பிரேரணை நாளை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசின் கல்வி சீர்திருத்தங்கள் காரணமாக பிள்ளைகளின் கல்வியில் பாரிய பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுகின்றது. தற்போதைய கல்வி பாடத்திட்ட மாற்றங்கள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் என்று எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக மேலும் கூறியுள்ளார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவ்வேதி பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவை கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று மரியாதை நிமித்தம் சந்தித்தார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய ராணுவ தளபதி நேற்று இலங்கை வந்தார். ஜெனரல் திவ்வேதியை பிரதி அமைச்சர் அன்புடன் வரவேற்றதுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று கலாச்சாரம் மற்றும் நாகரிக உறவுகளை இருதரப்பினரும் நினைவுபடுத்தினர். அண்மையில் நித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது இந்திய அரசு அளித்த கணிசமான மற்றும் பன்முக ஆதரவுக்காக இலங்கை ஜனாதிபதி மற்றும் மக்களின் சார்பாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். அனர்த்த நிவாரண குழுக்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் உள்ளிட்ட இந்தியாவின் உரிய நேரத்திலான ஆதரவு நாட்டின் மீட்பு மற்றும் நிவாரண முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்தது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீடித்த நட்பு மற்றும் கூட்டாண்மையை உறுதிப்படுத்துவதாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கான பகிரங்கப்பட்ட உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இந்திய ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள், கொழும்பிலுள்ள பாதுகாப்பு ஆலோசகர் உட்பட இந்திய உஸ்தானி காரியாலய அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கைகளின் பிரகாரம் யாழ் மாவட்டத்தில் 100 மில்லிமீட்டர் அளவிலான மழைவீழ்ச்சியே கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சகல கிராம மட்ட அலுவலகங்களுக்கும் தாளமுக்கும் திடமான போதிய விழிப்புணர்வு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதனால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை என யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் திரு ரியன் சூரியராஜா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அனர்த்த முகாமைத்துவ முன்னெச்சரிக்கை கலந்துரையாடலின் பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வளிமண்டல திணைக்களத்தினால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் உடனுக்குடன் எங்களுடைய பங்குதாரர்களுக்கு தகவல் பரிமாறப்பட்டு வருகின்றது. மக்கள் கூடுதலாக சகல கிராம மட்ட உத்தியோகர்களும் இது சம்பந்தமாக போதிய விழிப்புணர்வு அல்லது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை.